ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போடலாம். மட்டன் பிரியாணிக்கு நான் ஒரு 1/4 லிட்டர் எண்ணெய் ஆட் பண்ணி அதில் ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு ஒரு 1/2 kg ஆனியனை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கர்டு எல்லாமே நான் ஒன்றாவே வச்சுருந்தேன். அது எல்லாத்தையும் இதோட ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டனை ஆட் பண்ணி கொஞ்சமாக லெமன், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் அரிசி ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருந்தேன். அதுவும் இதோட ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டு உப்பு, காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே சுளீர்னு இருக்கிற மாதிரி இருக்குன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த அரிசி தம்மாய் வரும்போது எல்லாமே டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். இப்போ தட்டு மூடி ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக தண்ணி இருக்குங்க. அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம தவா வச்சு தம் கொடுக்க போகிறோம். தவா வச்சு அதுக்கு மேலே நம்ம பிரியாணி வச்சு அதுக்கு மேலே தட்டு மூடி அதுக்கு தட்டுக்கு மேலே நல்லா வெயிட் வச்சுக்கோங்க. எல்லாமே நல்லா செப்பரேட்டாக பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் எந்த ஒரு ஃபுட் கலரும் ஆட் பண்ணலை. இதுக்கு மேலே நல்லா தம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் சைட்லலாம் நல்லா புகை வந்ததுக்கப்புறம் நீங்கள் தம் எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பரான மட்டன் பிரியாணி உதிரியாக பாய் வீட்டு பிரியாணிங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.